அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைத்தளங்களை நார்மலாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்போது ஒரு காணொளி என்னுடைய கண்ணில் தென்படுது. அந்த காணொளியில் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் ஒரு இளைஞர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படியே வரிசையாக நிறைய திட்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கார். யாரா இது இவ்வளோ திட்டங்களை வரிசையாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தா அவர் திமுகவை திட்டுறாராம். எதுக்கு திட்டுறாரு அப்படின்னு பார்த்தா, என்னடா இது நல்ல நல்ல திட்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, திமுக அரசு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி திட்டுறாப்புல, எதுக்கு திட்டுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தால் அது எப்படி மக்களுடைய மைண்டில் நிற்கும்? நீங்கள் பாட்டுக்கு நிறைய திட்டங்களாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. மக்களுக்கு கொஞ்சம் திட்டங்களாக கொண்டு வந்தால் தான் அந்த திட்டங்கள் மைண்டில் நிற்கும். நீங்கள் இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு மைண்டில் நிற்கும்னு சொல்லி அது புகழ்கிற மாதிரி பேசுகிறாப்புல. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு தான் இருக்காப்புல. அந்த நபர் எந்த கட்சிக்கு ஆதரவே இல்லைனா நடுநிலையாளரா என்ன ஏதுன்னு தெரியல. அணில் குஞ்சா, ஆமை குஞ்சா, சங்கி குஞ்சா, அடிமை குஞ்சா, எந்த குஞ்சுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு குஞ்சுன்னு தெரியுது. சரி, அந்த இளைஞர் பேசுகிற காணொலியை லைட்டாக பார்ப்போம் வாங்க. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயமானவர் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், தோழி ஹாஸ்டல் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், மக்களை தேடி கல்வி திட்டம், புதுமை பெண் திட்டம், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். இப்ப நான் சொன்ன 21 பேரும் ஏதோ படத்தோட டைட்டில் மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த 21மே 2021 திமுக லான்ச் பண்ண திட்டங்களோட டைட்டில். திமுக இந்த திட்டத்துக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்காக உழைப்ப மக்களுக்காக உழைச்சிருந்தாங்கன்னா 2026 தேர்தலில் பொழைச்சிருப்பாங்க. 2026 தேர்தலில் யார் ஜெயிக்க போறது கண்ணா? பொழைச்சிருப்பாங்கன்னு இவர் ஃபியூச்சரில் நடக்கிறத இப்போவே ப்ரெடிக்ட் பண்ணி இவர் இப்போவே சொல்கிறாராம். என்னமோ 2026 தேர்தல் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு இவர் 2027 2028 பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. 2026 மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்க போகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி பொறுப்புல உட்கார போறாங்க. அதை பார்த்து இந்த அணில்கள்லாம் வயிறு எரிஞ்சு சாக போறானுங்க. அநேகமாக இது ஒரு அணில் குஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அணில்கள்லாம் எடுத்து ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படி இப்படி ஓன்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. அதனால நம்ம அணில் குஞ்சுன்னு அதனால தான் அடையாளப்படுத்துகிறோம். இது என்ன வகையான குஞ்சுன்னு தெரில. ஆனால் அவனுங்க எல்லாரும் ஒன்று தானே. ஆமை குஞ்சு, அணில் குஞ்சு, சங்கி குஞ்சு, அடிமை குஞ்சு எல்லாம் அது ஒன்று, ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தானே. அவங்கள நம்ம வெவ்வேறு விதமாலாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஒன்று தற்கொலை, ஒன்று பைத்தியம், ஒன்று முட்டாள், இன்னொன்று மதவெறி பிடிச்ச கும்பல், இப்படி எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரே கலவை தான். எல்லாரையும் தனித்தனியாக பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சேர்த்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அவனுங்களுக்குலாம். இவ்வளோ திட்டங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு யோசிச்சதுக்கு பதிலாக மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இந்த நபர் சொல்கிறாப்புல. இல்லை, எனக்கு புரியல. திட்டமே மக்களுக்கு ஏதாவது பண்ணுறது தானே. திட்டமே மக்களுக்கு நல்லது செய்கிறது தானே, மக்களுக்காக உழைக்கிறது தானே. இவனுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க? கோமாளி பயலுக்க மாதிரி, கோமாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமாளி பாய மக்களுக்கு ஏதாவது செய்கிறதுக்கு தாண்டா முதல்ல ஒரு திட்டமே கொண்டு வருவாங்க. அப்போ அந்த திட்டங்களுடைய யூஸ் என்ன? ஏதோ ஒரு பயன் இருக்குல்ல ஒவ்வொரு திட்டங்களுக்கும். அந்த திட்டங்களுடைய பயன் மக்களுக்கு சென்று அடைஞ்சிக்கிட்டு தானே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ திட்டங்களுக்கு பேர் யோசிச்சதுக்கு பதிலாக திட்டங்களை செஞ்சிருக்கலாம். பைத்தியக்காரப்பையில நீ சொன்ன இவ்வளோ பேர்களுமே மக்களுக்கான திட்டங்கள் தான். அது மக்களுக்காக உழைக்கிற உழைப்பு தான். என்னதான் இவனுங்க பேசுறானுங்களோ தெரிய மாட்டேங்குது. அதுலேயும் அவன் சொல்றான் பாருங்க, இவ்வளோ திட்டங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ திட்டங்களும் படத்துக்கான டைட்டில் இல்லை அப்படின்றான். அதான்டா அவங்களுக்குலாம் படம் தான் எல்லாம். எதை பார்த்தாலும் படத்தோடைய டைட்டில், படத்தில் வர சீனு, படத்தில் வர டைலாகு, அப்படியே தான் இருப்பீங்க நீங்கள். எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுக்கணும். ரீல்ஸ் எடுத்து மலை இவரு நட்டாப்ப மனசை கட்டு போட்டாமன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இந்த ரசிகை நாடும் உனக்கு உங்களுக்குலாம் இந்த திட்டத்துடைய அருமையெல்லாம் உங்களுக்கு எங்கடா தெரிய போகுது? ஒவ்வொரு திட்டங்கள்னாலையும் எத்தனை மக்கள் பயன்படுறாங்கன்றது உங்களுக்கு எப்படா தெரிய போகுது? தற்குறிகளா? சரி, மேற்கொண்டு இவன் என்ன பேசுறான்றதை பார்ப்போம். உண்மையா நீங்களே சொல்லுங்களேன். அவ்வளோ திட்டம் பேர் சொன்னேன், அதுல 4 திட்டத்திலேயாவது எவனாவது பலன் அடைஞ்சிருப்பானா? நல்லா போட்டாங்க வடை, நல்லா பெரிய வடையா சுட்டான் பாருங்க. அது இந்த ஓட்டை இருக்கு பாருங்க, அந்த ஓட்டையை ரொம்ப பெருசா போட்டுட்டான். அது நினைச்சு பார்க்க வேற ஏதோ மாதிரி இருக்கு. நம்ம சொல்ல வேண்டாம் அது என்னன்னு. நல்லா போட்டானாலும் இவ்வளோ திட்டங்கள் சொன்னானா அதில் 4 திட்டங்கள்லையாவது மக்கள் பலனடைஞ்சிருப்பாங்களான்னு கேட்குறான். அப்போ இவனுங்கள்லாம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு எலைட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. எலைட்டான புளுத்திகள். ஒவ்வொரு மக்களும் எவ்வளோ தூரத்துக்கு பலனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கண்கூட பார்க்குறவங்களுக்கு தான் அதோடைய அருமையெல்லாம் தெரியும். மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது இவனுங்களுக்கு. இவனுங்கெல்லாம் மாற்று அரசியல் பண்ணி பிடுங்கி தள்ளுறதுக்கு வந்திருக்கானுங்க. அந்த ஆளை இங்கே பலனை விடுங்க. 4 திட்டமா அது எவனுக்காவது தெரிஞ்சிருக்குமா? மக்கள் இந்த திட்டங்கள்னால
எல்லாம் பலனடைறதும் இவனுங்களுக்கு தெரியல, இப்படி திட்டங்கள் வந்திருக்குன்றது கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு எலைட்டான நபர்கள். இவனை மூஞ்சு முகரைகளை பார்த்தாலே தெரியலையா? அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய முக்கியமான திட்டங்களை இவன் இத்தனை திட்டங்கள் சொன்னானே, அத்தனை திட்டங்களுமே மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அரசியல் பேசுறோம்னு சொல்லி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இவ்வளவு திட்டங்களையும் அவனே சொல்லிக்கிட்டு இத்தனை திட்டங்களும் மக்களுக்கே தெரியாது அப்படின்றான். அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் கூட என்ன, அதுல எத்தனை மக்கள் பலன் பெறாங்க அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு எலைட்டான விஜய்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த நபர். அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் தற்குறி. நிறைய திட்டம் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுல நான் சொன்னது வெறும் 21 திட்டம். அதுக்கு மேல சொல்லியிருந்தேன்னா எடுத்திருப்பீங்க ஓட்டம். இது போதாதுன்னு திமுக மேல லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க திட்டத்தை. அதுக்கு திமுகவுக்கு தூக்கி கொடுங்கடா பட்டத்தை. கலாய்க்கிறதா நினைச்சுக்கிட்டு திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கான் இந்த நபர், தற்குறி நபர். இப்ப இவ்வளவு திட்டங்கள் சொன்னா பாருங்க, அதையும் தாண்டி அவனுக்கு எவ்வளோ நல்ல மனசு இருந்துச்சுன்னா திமுக மேலும் மேலும் திட்டங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்குன்னு உண்மையை சொல்லி மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறான் பாருங்க. நீ நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்படா, யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ, இந்த ஊர்லாம் உன்னைய கும்பிடாது, கிளம்பு. ஆனா நம்ம திமுக ஐடிவிங்க பாருங்க, அவன் பொருளையே எடுத்து அவனையே போடுற விதமா சூப்பரா ஒரு காணொளி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த காணொலியை பாருங்களேன். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், தோழி ஹாஸ்டல் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். திட்டம் எத்தனை திட்டம், தமிழ்நாடு அடுத்த கட்டம். இது போதாதுன்னு திமுக மேல லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க திட்டத்தை. அதுக்கு திமுக தூக்கி கொடுங்கடா பட்டத்தை. டேய் யாருடா நீனு? என்னடா எங்க வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க? ஆக மொத்தம் எல்லாருக்குமே திமுக அரசு செஞ்சிருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவ்வளோ உதவியா இருந்திருக்கியடா. எங்களுக்கெல்லாம் வேலை ரொம்ப கம்மிடா. நம்ம கலாய்ச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இவனுங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறப்போ இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறத அவனுங்களே பேசிக்கிட்டு இவ்வளோ திட்டங்களையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த திட்டங்கள் யாருக்குமே தெரியாது, இந்த திட்டங்கள்னால யாருமே பலன் பெறல அப்படின்ற ஒரு வன்மத்தனமான விஷமான ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறான். இந்த தாவேக்கான்ற கட்சியை சேர்ந்தவங்களோ தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய நபர்களோ தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நல்ல நல்ல திட்டங்கள் வந்தாலும் அதை வந்து கொச்சப்படுத்துறது, மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இலவசமாக போய் சேருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நக்கல் அடித்து கிண்டல் அடிக்கிறது, வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் மகளிர் உரிமை தொகை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி கோஷங்கள் எழுப்புறது, இந்த மாதிரி கேவலமான அருவருப்பான அரசியலை வந்து சங்கிங்களுடைய அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தாவேக்கா காரணங்க. அதில் ஒரு படி மேலே போய் அவனுங்க வாயாலேயே திமுக இவ்வளோ திட்டங்கள் செஞ்சிருக்கு, முதலமைச்சர் இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் அவனுங்க வாயாலேயே சொல்லிட்டானுங்க. இதை ஒரு கண்டென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி இதை கலாய்க்கணும், இதை திமுகவுக்கு எதிரான ஒரு அவதூறாக நம்ம வந்து அள்ளி தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த அறிவில்லாத தற்குறி இந்த திட்டங்கள்லாம் என்ன, இதனால எத்தனை மக்களுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க, இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் தேடி படிச்சிருந்தான் அப்படின்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் அணில் குஞ்சு இல்லையா, ரசிக குஞ்சு இல்லையா? கண்ணை மூடிட்டு நடிகை பின்னாடி ஓடி போறவனுங்க தான் இவனுங்க. இந்த திட்டங்கள்லாம் என்ன, எத்தனை மக்கள் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சாலுமே இவனுங்க கண்ணை மூடிட்டு அந்த நடிகை பின்னாடி போறவனுங்க தானே. இல்லை இவனுங்க என்னத்தான் மாதிரி கிளிக்க போறானுங்க, பைத்தியக்காரனுங்க. இந்த மாதிரி இந்த திட்டங்களை எல்லாம் கொச்சையா பேசக்கூடிய நபர்கள், இந்த இப்போ இவன் பேசினா இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள்னால வரக்கூடிய இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு துளி கூட அனுபவிச்சிருக்க மாட்டானுங்க. அப்படியே இந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை அனுபவிச்சாலும் கூட இதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்ற நிலைமையில தான் அவனுங்க இருப்பானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரிவிலேஜான ஒரு லைஃப் அவனுங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. ஏழை எளிய மக்கள், தினக்கூலிகளாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் அவங்களை எந்த அளவுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் அந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி நம்ம மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் புதுசாக அவனுங்களும் முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ நம்ம மீண்டும் மீண்டும் இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இவன் கேட்குறான் எத்தனை பேருக்கு இந்த திட்டம் தெரியும்னு சொல்லி இந்த தற்குறியை கேட்குறான். திமுக கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் குறை சொல்லக்கூடிய இவனுக்கே இவ்வளோ திட்டங்கள் தெரிஞ்சிருக்குன்னா அதனால பலன் பெறக்கூடிய மக்களுக்கு அப்போ எவ்வளோ திட்டங்கள் தெரிஞ்சிருக்கும்? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி அப்படியே வடை சுடுறது வட்டை. எப்படிப்பட்ட ஒரு தருதலை கூட்டத்தை விஜய் வந்து வளர்த்து வச்சிருக்கார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிறக்கும் போதே தங்கத்தட்டில் சாப்பாடு, காலு தரையில் படாத ஒரு வாழ்க்கை, எங்கே போனாலும் ப்ரைவேட் ஃப்ளைட்டு, சொகுசு கார்னு வாழக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த திட்டங்களுடைய அருமை பெருமையெல்லாம் எப்படி தெரிய போகுது? ஆனாலும் பரவாயில்லைங்க, அவன் இந்த வீடியோவை எதுக்காக போட்டானோ அது நமக்கு சாதகமாக தான் வந்து அமையுது. திமுகவுக்குனே அளவெடுத்து செஞ்ச பிரச்சார பீரங்கி மாதிரி பேசிக்கிட்டு போகிறான். இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த தாவேக்கா தற்குறிகள்லாம் இலவசங்கள் தப்பு,
இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரதெல்லாம் தப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, தாவைக்கா காரணங்களே என்ன பண்ணுறானுங்கன்னா, மக்களுக்கு அங்கங்கே போயிட்டு இலவசமாக வந்து இந்த மிக்சி கொடுக்கறது, இலவசமாக கிரைண்டர் கொடுக்கறது, இலவசமாக சாவையும் கொடுக்குறானுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி இலவசங்கள்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. மேடைக்கு மேடை நின்று எல்லாம் ஓசி, இந்த ஓசி எல்லாம் இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது, மிக்சி இருக்கக்கூடாது, மாதம் மாதம் 1000 ரூபாய் இருக்கக்கூடாது, கட்டணம்லாம் பேருந்து இருக்கக்கூடாது அப்படின்லாம் இவனுங்க பேசிக்கிட்டு இவங்க பண்ணுற காரியத்தை லைட்டாக பாருங்களேன். இது வீடியோவுக்கு வர மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு அங்கே பாருங்களேன், ஒரு வீட்டுக்குள்ளே போய் மிக்சி கொடுக்குறாங்கங்க. எதுக்கு கொடுக்குறீங்க? ஏன்டா அவங்களுக்குலாம் வெக்கம் சூடு சொரணை ஒன்றுமே இருக்காதா? ஒரு பக்கம் என்னன்னா இலவசங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் போய் நீங்களே இலவசமாக வாங்கி கொடுக்குறீங்க. யார் தான்டா நீங்கள் எல்லாம் பைத்தியக்காரனுங்களா? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நில்லுங்களேன். சங்கி பயலுக கூட ஒரே நிலைப்பாட்டில் நிற்பானுங்க. நீங்கள் என்னடா அங்கேயும் தாவறீங்க இங்கேயும் தாவறீங்க? அதுவும் பாருங்க, ஒரு மிக்சியை வாங்கி கொடுக்கறதுக்கு 9 பேர் போய் கொடுத்துருக்காங்க. அந்த 9 பேர் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? அது ரீல்ஸ் எடுத்து அவனுங்க இன்ஸ்டாகிராமில் போட்டு மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் ஒருத்தன் போடுவான், இன்னொருத்தன் நீ சிங்கம் தான் அப்படின்னு போடுவான், இன்னொருத்தன் யார் பெற்ற மகனோடி யார் அப்படின்னு போடுவான். ரீல்ஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய கொள்கை. அவங்களுக்குன்னு கொள்கையெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால தான் ஒருத்தன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இன்னொருத்தன் அவனுக்கு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுறான். அவன் கட்சிக்குள்ளேயே மேடையில் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, இவனுங்க என்னென்னா களத்தில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்னதான் கட்சியோ தெரியல இவனுங்கெல்லாம். ஊழலை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோன்றானுங்க. ஆனால் விஜய் நடத்துகிற பொதுக்குழு கூட்டத்துக்கான டிக்கெட்டை வந்து பிளாக் டிக்கெட்டெல்லாம் விற்கிறானுங்க. என்னெல்லாமோ பண்ணுறானுங்க பைத்தியக்காரனுங்க. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, இவனுங்க வாங்கி கொடுத்துருக்குற அந்த பெட்டிக்குள்ளே உண்மையாலுமே மிக்சி இருக்குமா, இல்லை இங்கே இருந்து அட்டைப்பட்டியை பொறுக்கிட்டு வந்து கொடுக்குறானுங்களா அப்படின்றது தெரியல. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.